அம்மாவை அந்த நாளையில குட்டி வச்சவ. அரோகரா, அம்பாளுக்கு அரோகரா. சுவாமி வெளியில வாரதால எல்லாருமே அவசரமாக படைச்சு கொண்டிருக்கணும். இந்த பேரங்க நீங்க வீடியோ பார்த்தா தெரியும், பேர் துளைஞ்சிட்டாரா இல்ல சுலகில படைக்கணும். பேரங்க இதுல பேரங்க சாம்பார் வச்சு கொண்டிருக்கணும். அம்மா என்ன மோதம் பிடிக்கிறீங்களா? மக்கள் இருக்கிற காலத்தில் செய்தோன்னு வந்தவன் நீங்க கொண்டு வந்து வச்சுட்டு யாரோ சும்மா என்ன போய் காட்டி போட்டவன் புதுமையில கோவில் பற்றி வரலாறு சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்க? பொங்கல் வெண்பொங்கல் ஆதி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க மாமிச உணவுகளும் படைக்கிறது. அது இப்படியே நாங்கள் எங்க போறோம்னு சொன்னால் முன்பகுதிக்கு போறோம். நம்மளே நம்ம புதுமையான தெரியுமோ ராத்திரி வந்து விட்டு அவ எப்படிச்சு. வணக்கம் ரகுவலே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கு தேர் உற்சவம் என்ன மாதிரி இங்கே இன்றைக்கு தேர் திருவிழா நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சித்தங்கனி பிள்ளையார் ஆலயத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது, அதையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பராளாய் முருகன் ஆலயத்திலையும் இன்றைக்கு தேர் திருவிழா, அதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கு தேர் திருவிழா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோத்துக்கு காட்ட முடியும் அவ்வளோத்துக்கு நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். ஓகே சௌரங்கள், யாராவது என்ன சொல்ல புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தரணுங்கோ. ஏன் அந்த பொடியை நான் காட்டுறேன் பாருங்கோ. இந்த பொடியை எங்களோட கடைக்கு வந்தவனுங்கோ, வந்த நேரத்தில் உடுப்பு இல்லாமல் அழுது கொண்டு போனோம். சின்ன பொடியும் தானே, சின்ன பொடியான உடுப்பு இல்லை. எதிர்காலத்தில் சின்ன பொடியக்களுக்கான உடுப்பும் போடுவோம். ஓ கதைப்பாமா கொஞ்சம் வெக்கமே இருக்கா? கொஞ்சம் கோயிலை பற்றி சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். சும்மா நோம்பலாக கதைப்போம். சரி ஓகே, சந்தோஷம். அப்படியா? சந்தோஷம் அண்ணா. நன்றி அண்ணா. வணக்கம் ஐயா, எப்படி சும்மா இருக்கிறீங்களா? இருக்கிறோமோ. இப்போ நீங்கள் எந்த ஊராங்க நீங்கள்? நாங்கள் சொன்னோம் பழனி கோயில். இப்போ இங்கே ஒவ்வொரு வருஷமும் வாரதோ? ஒவ்வொரு வருஷம் இங்கே வர அம்மாட்ட. அப்போ அம்பாளை பற்றி சொல்லுங்க. அம்மாவே நம்ம புதுமையான தெரியுமோ ராத்திரி வந்து விட்டு அவ எப்படிச்சு. என்ன நடந்தது? நல்ல மழையில ஒட்டி விட்டவா வருஷம் நல்ல மழை பெய்கிறவா தேருக்கு முதல். தேருக்கு முதல் நாள் நம்ம அந்த குளிர்மையா இருக்கிறதுக்காண்டி எல்லாம் சுத்தம் செய்கிறோம். இதுல அந்த பிரதட்டு எல்லாம் போடுறது தானே. முதல் ஆரம்ப காலத்துல கண்ணகியமா தானே இருந்தவா. வந்து எல்லாம் தெய்வங்களுக்கு பேருகளை மாற்றி அந்த உள்ளாந்தர் காலத்துல உள்ளாந்தர் வந்து அழிச்சு போடணும். அதுக்கு பிறகு புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் வந்து வச்சு அது இப்பவும் அந்த பழைய அம்மா தான் இருக்கிறா புதுமையா. இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற கண்ணகி அம்மன் ஆலயங்களோட ஒரு தொடர்புடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஒன்று இது மற்ற வெட்டாப்பளை அம்மன். நேற்று வெட்டாப்பளை அம்மன் ராத்திரி. மற்ற இங்க பொங்கல் எல்லாம் பொங்குற வேணும். ஒவ்வொரு பொங்கல்கள் படையல்கள் எல்லாம் வைக்கிறது என்ன. அப்ப நீங்களும் பொங்கல்கள் பொங்குறதோ? இல்லை இல்லையோ? அப்ப என்ன வேறு வேறு என்ன வேறு உங்களுக்கு அற்புத்தி இருக்கிறாவோ? அம்மா அம்மா எல்லாம் செய்கிறாங்க. ஐயா அந்த பேர் என்ன? எனக்கு தர்மராஜ். சந்தோஷம் ஐயா, போயிட்டு வாங்க, அம்மாவை கும்பிட்டுட்டு வாங்குவேன். இப்படியே நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் முன்பகுதிக்கு போகிறோம். முன்பகுதியில் பொங்கல் பொங்கி கொண்டு இருப்பினோம். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கி கொண்டு தான் இருக்கேன். உங்களுக்கு நான் கொண்டே காட்டுறேன். நோமில் எல்லாருமே பொங்கி கொண்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அதில் வேறங்க எடுத்து போட்டு விடுவோம். ஓ சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் மாதிரி வரைபடம் இதில் இருக்குது. உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மாமிச உணவுகளும் படைக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் அதுக்கு அனுமதி இல்லைன்னு அப்படித்தானே நான் கேள்விப்பட்டிருந்தேன். இந்த ஒரு முட்டை படைச்சு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். இப்போ அது எல்லாமே இல்லை.
இப்போ நார்மலாக பொங்கல் மட்டும், அதாவது நார்மலாக ஒரு சாம்பார் காய்ச்சி வினம், மற்றது ஒரு பொங்கல் 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 வெண்பொங்கல் காய்ச்சி வினம், சக்கரை பொங்கல் காய்ச்சி வினம், அந்த மாதிரி தான். ஓகே, நாங்கள் முன்னுக்கு போவோம் தொடர்ச்சியாக. இல்லை ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ந்த நிலையம் இருக்குது. இப்படி நீட்டுக்கு இப்படி லைட் அடிச்சிருக்கு வேறங்க. இப்போ அங்கே சித்தங்கனி பிள்ளையார் கோயிலுக்கும் போகணுமாடாப்பா, அங்கே பராளாய்க்கு போகணும், என்ன நிலைமையோ தெரியாது. இப்போ தேரலுக்கு துவங்கிட்டோம் அங்கே சித்தங்கனியில் சைடில் அப்படியே ஃபுல்லாக வந்தே போயிடும் நினைக்கிறேன். வேணும் சின்ன குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கண்டு வேறுங்க இதில். இந்த போன முறையும் நான் இந்த சுகமலை அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தேன்னா நான் கொஞ்சம் முந்தி வந்துட்டேன். இந்த முறை கொஞ்சம் பிந்தி வந்திருக்கிறேன். பிந்தி ஏண்டா கணக்கான நேரத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த பாருங்க, என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? நேத்து பிடிச்சோ கடை ஒரு 2 கிலோமீட்டர் வரும் பிடிச்சோ. என்ன மாதிரி பொங்கல் போகுது? நான் போன முறை வந்தேன். உனக்கு இப்படி ஒரு கோயில் இருக்கிற தெரியாது சொல்லி போட்டேன். அல்ல பிரசித்தி பெற்ற கண்ணகி அம்மன் கோவில் உண்டு. ஓ ஆ முதல் தினம் பாருங்களா? அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குது. ஒரு வெற்றிசமா இருக்கு பார்க்க வந்து. வணக்கம், எப்படி இருக்கீங்க? போய் தங்கச்சி சந்தோஷமாண்ணா. நீங்க சுதுமலையா? சுதுமலை சந்தோஷம். தங்கச்சிக்கு என்ன பேர்? வர்ஷா. வர்ஷா சரி, சந்தோஷமா. புதுமையில கோவில் பற்றி வரலாறு சொல்லுவாங்க. பிடிச்சிட்டேன், உங்கள்ட்ட தான் கேட்க வேணும். இல்ல இல்ல சொல்லுங்க, நான் தெரியாது, நான் புதுசா வந்திருக்கிறேன். போன முறை வந்துமே நான் வரலாறு தெரியாம போயிட்டேன். இந்த முறை உங்களை சந்திச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கோயில் எனக்கு அவ்வளவு தெரியாதுடா. சரியோ, அந்த கண்ணகி வந்து மதுரை எரிச்சு போட்டு அதுல வந்து 10 இடத்துல தங்கி போனதா. அதுல தங்கி போன உடனே பின்னுக்கு அந்த சங்கடியாஜி கோயில்ன்றது அது பின்னுக்கு இருக்குது. முந்தி வந்து அந்த கண்ணகி வழிபாடு தான்டா. பிறகுதான் அந்த நாவலர் காலத்துக்கு பிறகு மருவி அந்த புவனேஸ்வரி அம்பாள் வழிபாடா வந்தேன்னு சொல்லி சில இடத்துல போட்டிருக்கீங்க. அப்படி ஒரு கோயிலாக தான் இந்த கோயில் மாற்றம் பெற்றது. மற்றபடி விசேஷமான கோயில் கண்ணகி அம்மன் அந்த உள்ளாந்தர் காலத்துல அழிக்கப்பட்டது. கோயில் அழிக்கப்பட்டு பிறகு மீள கட்டப்பட்டு இப்போ அப்படி இருக்கு. இன்னும் அந்த படமெல்லாம் போட்டுருக்காங்க வராங்க, அது மாதிரி கட்ட போய் நம்ம அதுல பார்த்து நான் உனக்கு இருக்குது. ஆனா என்ன இருந்தாலும் அந்த பழமையா இருக்கலாம். இந்த குந்துல எல்லாம் மாத்தி சாப்பிட்டு வந்து சும்மா இருந்து 4 மணி வரையும் சொல்லிட்டு போய் இதெல்லாம் நித்திர உள்ளோம். நித்திர வரும் என்ன ஆமா சொல்லி இல்லை. அதோட வந்து இந்த மடை இருக்குதானே, சுலோக மடை என்ற தேர்ல வரைக்கும் அம்மனுக்கு வந்து வேற ஒரு கோயிலும் இப்படி மடை பார்க்கல. எத்தனை கோயில் போயிருப்பாய், அவர்கிட்டையும் பார்த்துருக்க மாட்டேன். இங்க சுலோக மடையா அதோட வந்து ஆரம்ப காலத்துல வேறுபட்ட முட்டையெல்லாம் மடைஞ்சது. போன வருஷத்து முதல் வருஷம் அதை நிப்பாட்டி முதல் வருஷமே நிப்பாட்டி அது இப்போ வடகூடான்னு சொல்லி. ஆனால் சில பேர் படைச்சவன் இனி சாமி வரைக்கும் சில பேர் வைப்பில் அந்த பாரம்பரியமான விஷயம் தான் விட்டு கொடுக்கறதுக்கு அருவம் பண்ண மாட்டேன். ஒரு வித்தியாசமான கோயில், வழிபாட்டு கோயில். இப்படி ஒரு 5 கோயில் கேட்கறது பாத்துக்கிறியா? அதுதான் கணக்க கோயில் இருக்கு ஒரே நடிகா. அம்மன் பக்கத்துல சிவன், அங்கால முருகன், பின்னுக்கு சங்கடையாச்சி, முன்னுக்கு பெட்டி வைரவர். அப்படியே இருக்கு வித்தியாசம். கேட்டதால இப்பெல்லாம் தெரிஞ்சது இல்லாட்டி ஒன்றும் சொல்லாம போயிருப்பேன், விளக்கமே இல்லாம போயிருப்பேன். அப்படி எல்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் யாரும் பார்த்து சொல்லுவாங்கல்ல, ஒரு கூட குறைய காய்ச்சி தெரியாத காய்ச்சி அந்த பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷம். வார காசுல வேற வாசியை தாங்க உங்களுக்கு. ஓ நாங்க தான். அப்போ எப்படி சும்மா மண்ணு அப்படியா? கோயிலை பற்றி சொல்லுங்க கொஞ்சம் விஷயங்கள். வந்திருக்கிறீங்க, விளங்கி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வெளிப்படையாக சொல்ல வேண்டிய உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய வெளிப்படையாக சொல்கிற விஷயங்களை சொல்லுவோம். இது ஒரு பல விதத்திலும் ஒரு புண்ணிய பூமி. புவனேஸ்வரி இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சக்தி வழிபாடு, அம்மன் வழிபாடு, குறிப்பாக வந்து வட இலங்கையிலையும் கிழக்கு இலங்கையிலையும் பொதுவாக தமிழர் வாழ்கிற பிரதேசத்திலேயும் மலைநாட்டிலேயும் வந்து அம்மன் வழிபாடு, அபிராமி வழிபாடு, கண்ணகை வழிபாடு அப்படின்னு சொல்லி
பெண் தெய்வங்களின் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். இப்போ நேற்று நாங்கள் மெட்டாப்பாளைய கண்ணகேமன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுவும் ஒரு முக்கியமான இடத்தில் அமைஞ்சிருக்குது. அதிலேயும் சொல்லக்கூடிய விஷயங்களும் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குது. அம்மன் வழிபாடு இல்லை, சக்தி வழிபாடு தென்னகத்தை விட தமிழ்நாட்டை விட இலங்கையில், முக்கியமாக இலங்கைன்ற வடபுலத்தில் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மேலோங்கி இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பதிந்து இருந்த காலத்தில் பேராசிரியர் கைலாசநாத குருக்களால் அது அந்த சக்தி வழிபாட்டின் உன்னதம் உலகமெல்லாம் பரப்பப்பட்டது. பல்கலைக்கழகத்துக்கு ஊடாக அவர் ஒரு சக்தி உபாசகர். அதுக்கு பிறகு தங்கம்மா அப்பா குட்டி துர்க்கியம்மன் கோயிலை தெல்லிப்பள்ளியில் உண்டாக்கினா அது பிறகு இந்த சக்தி வழிபாடு பிரபலமாகினது. இப்போ பேரப்பிள்ளை கண்டிருக்கிற பேர் தங்கம்மா அப்பாவட்டி காலத்தில் அந்த 9 செவ்வாய் 7 செவ்வாய் 9 செவ்வாய் என்று துர்க்கியம்மன் கோயிலுக்கு போய் தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றி திருமண பந்தங்களுக்குள்ளே போய் குழந்தைகளை பெற்று பிறகு பிள்ளைகளை பெற்று உலகமெல்லாம் அந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் வியாபித்து தங்களோட சக்தியை வேறு விதமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ் இனம் அல்லது தமிழ் பரம்பரை. இன்றைக்கு இந்த சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு முன்னால் நின்று இந்த விஷயங்களை சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் சக்தி வழிபாடு அம்மையார் என்று நானும் என்ற துணைவியோடு எனக்கு துணைவியாக இருக்கிற சக்தியோடு நின்று இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரும்பெறாக கருதுகிறேன். 3 ரதங்களில் இன்றைக்கு இந்த மூர்த்தங்கள் வீதியை சுற்றி வர போகிறார்கள். உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நல்லா செய்து கொண்டிருக்கிறீர்கள். உடம்பு வச்சு விடுது பாருங்க தேர் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எங்கால 2 தேர், மொத்தமாக 3 தேர் இருக்குது. நான் உங்களை காட்டுறேன். எங்கால தேங்காய் எல்லாமே வச்சு கொண்டிருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற படம், அதாவது கண்ணகியம்மன் மதுரையை எரித்து போட்டு அகோர நிலையில் தங்கி நடக்கும் இந்த சுதுவலி அம்மன் ஆலயத்துக்கு பின்பக்கத்திலே இருக்கிற 10 பள்ளி என்று சொல்கிற ஆலயம். அதில் இந்த ஆலயத்தின் வரலாறு என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் வடக்கு பக்கமாக ஒரு விவசாயி ஒருத்தர் விவசாயங்கள் செய்கிற நிலம் பெரிய நிலப்பரப்பு. அங்கே அவர் உழுது போட்டு தோட்ட வேலை செய்து வயல் உழுது முடிச்சு போட்டு வரும் பொழுது ஒரு வயது போன ஆட்சி இதில் இருந்து தனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்ன தாகத்தை தணிப்பதற்கு ஏதாவது கொண்டு தர சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போ அந்த அம்மன் இவர் அம்மன் என்று தெரியாது இளநி பிடுங்கிறதுக்கு போய் சென்று விட்டார். போய் இளநி பிடுங்கி கொண்டு வரும் பொழுது பார்த்தால் ஆளை காணவில்லை. அப்போ இவர் இளநியை வச்சுக்கொண்டு என்னென்று யோசிக்கிறார். அப்போ இதன்னும் போது இவர் இளநியை கொண்டு வந்து கீழே வைத்து விட்டு, இதென்னடா என்ன இப்படி நானும் களைச்சி போய் வரையக்கல, இளநியை கொண்டு வந்து வச்சுட்டு யாரோ சும்மா என்ன போய் காட்டி போட்ட கொண்டு பார்க்க மேலே அண்ணாந்து பார்த்தா மேலே அம்மன் காட்சி கொடுக்குறார். அதுதான் நீங்கள் இப்பொழுது பார்க்கும் படம். அம்மன் காட்சி அளித்து இந்த இளநியை வேண்டி அருந்தியதாகவும், பிறகு அடுத்த நாள் இதால் 3 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போட்டு வரும் பொழுது இந்த மரத்திலே ஒரு வயது போன ஆச்சி, நல்ல பால் போல தலை உள்ள ஆச்சி, அதில் இருந்து இவியலை கூப்பிட்டு சொன்னாவாம், தங்கச்சி எனக்கு இந்த தலையில் பேன் கடிக்குது, இதே ஒரு பேன் எடுத்து விடுங்க அம்மா, நான் பேன் கடி தாங்கலாம் கிடக்குன்னு சொல்ல, அந்த பிள்ளைகள் போய் அவருடைய தலையில் வச்சு பேன் பார்ப்பது தலைமையில் விரித்த பொழுது பார்த்தால் 1000 கண்கள் இருந்தது அவருடைய தலையில். இதை கண்டு அசந்து போன பிள்ளைகள் பயத்தினர் அப்படியே விட்டு ஓடி வந்து வழியாக்களுக்கு சொல்லி இதில் என்னென்னு பார்த்தா ஆட்சியை காணவில்லை.
பிறகு அசல் ரீதியாக அவைக்கு தெரிஞ்சது இந்த பின்னுக்கு இந்த ஆலமரம், பெரிய ஆலமரம் கொண்டு நிற்கிறது. அது இப்போ எத்தனையோ வருஷம் எங்களுக்கே தெரியாது. அந்த ஆலமரத்தில் அடியில் ஒரு இதை வச்சு தன்னை வணங்க சொல்லி இதன்னதி பிறகுதான் இந்த பெரிய ஆலயம் அமைக்கப்பட்டது. இப்பொழுது இந்த ஆலயம் எத்தனையோ வருடங்கள் சென்றதால் சில பழுதுகள் இருக்கின்றது. பழுதுகள் இருப்பதற்காக இந்த முறை ஆலய தர்மகர்த்தா சபையினர் எல்லோரும் ஒன்று கூடி இந்த முறை திருவிழாவோட வாலஸ்தானம் பண்ணி கோயிலை பிரித்து கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளது. கோயில் வீதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோயில் வீதியின் அமைய போகிற ஆலயத்தின் மாதிரி வரைபடம் வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அம்மாளின் திருப்பணியை ஆலயம் பிரித்து இந்த திருப்பணியை மேற்கொள்வதற்கு எத்தனையோ மக்கள் முன் வந்து சில வேலைகளை தாங்கள் செய்வதாக இதன்றார்கள். ஆகவே இந்த ஆலயத்தின் இந்த வருடம் முடிப்பதற்கு நீங்கள் அம்மாளுடைய அடியார்கள் தேவையான திருப்பணியை வழங்கி மேலும் கெதியாக முடிப்பதற்கு உதவி செய்வீர்கள். அம்மாளுடைய ஆசி என்றைக்கும் கிடைக்கும். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கி கொண்டிருக்கணும். ஏகப்பட்ட இடங்கள்ல வச்சு பொங்கி கொண்டிருக்கணும். அந்த மடை வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை மட்டும் நாங்கள் நிற்கிறோம் தெரியாது. என்ன சொன்னால் இன்னும் 2 கோயிலுக்கு போகிறதுக்கு இருக்குது. அதில் ஒரு கோயில் ஏற்கனவே விளக்க துவங்கிட்டோம். அதாவது சித்தகணி பிள்ளையார் கோயில். என்ன எப்படியும் இப்போ இழுத்து முடிச்சிருப்பினோம் போல் சொல்ல தெரியல. இங்கே வேறங்கோ பொங்கல் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே முடிஞ்சுதாடாப்பா மோதம் அம்மா பார்க்க ஆசையாக கிடக்குது. எல்லாம் படைச்சா பிறகுதான் இதில் வேறங்க அம்மா மோதகம் பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் இந்த இடத்துல. நேற்று சப்பர திருவிழா நடந்தது. எவ்வளோ பெரிய சப்பரம் கொண்டு வேறங்க அந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி தானே முடிச்சு கட்ட போயினோம். இந்த நான் தான் நேத்தி கடன் தானே. என்ன நேத்தி கடனும் ஒவ்வொரு வருஷம் பொங்குறதோ இல்லாட்டி ஒரு வருஷம் உங்களோட அம்மாக்கள் இருக்கிற காலத்தில் செய்தோன்னு வந்தவன், அப்புறம் எங்களோட அக்காக்கள் செய்தோன்னு வந்தவினம் பையோட சேர்ந்து செய்தோன்னு. இப்போ அந்த காலத்தில் இந்த மாமிசம் முட்டை உடைக்கிறது எதுவும் இருந்தது தானே? என்ன இருந்தது. இப்போ அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 2 வருஷமா இல்லை, போன வருஷம் எல்லாம் இல்லை. என்ன இது ஒரு சந்தோஷம் தானே. எப்போ இந்த மடை நடக்கும்? முடிஞ்சா அப்புறையா இல்லை தேர் திருவிழா அண்டு இந்த சுலக மடை வைக்கிறது ஒரு பிரத்யேகமாக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழா தான் செய்கிறது. இப்போ தேர் இழுத்து முடிய வைப்பினமா இல்லாட்டி இழுக்க முதலா? இழுத்தா இழுக்க போதே. அப்போ தேர் வழியில் வரைக்கும் நம்ம படையல் தான் செய்து ஐயராக அர்ச்சனை செய்த உடனே நம்ம எடுத்து ஒன்று போயிடுவினா தேர் சுற்றி வேறு. சரி சரி. தேர் திருவிழா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழா சுலக மடை என்றான். சுலக மடை என்ன அதான் பார்க்கறதுக்கு வந்தேன். சரி சரி சந்தோஷமா. ஓகே தேங்க்யூ நன்றி. அதில் அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதகம் பிடிச்சி வந்துருக்கா. வடியாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வேறங்க அம்மா என்ன மோதகம் பிடிக்கிறீங்களா? சரி 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 ஓகே ஓகே. அம்மா டக்குன்னு பயந்து ஓட்டா. என்னடாப்பா இது எங்க தம்பி பயந்து ஓட்ட அவருக்கு மெக்கானிட்ட அப்படியா சொன்னோன்னா என்ன வீடியோ எடுத்தோம் நாங்கள் எடுத்தோம். இஞ்சுவா என்ன நமக்கு போடுறேன். இதில் வேறங்க சுலக மாட்டை ரெடி ஆகி கொண்டு இருக்குது. இந்த இடத்துல வேறங்க சாம்பார் வச்சு கொண்டு இருக்கணும். இந்த இடத்துல வேறங்கோ புட்டு, குரக்கன் புட்டுன்னு நினைக்கிறேன். குரக்கன் புட்டு, குரக்கன் புட்டு அம்மா. குரக்கன் புட்டும் ஒடியல் புட்டும் 3 புட்டா? ஓ சிவபெருமான். அம்மாவே அந்த நாளையில புட்டு வச்சவ பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இப்படி பக்கத்தில் வச்சு அம்மா படிக்கல. அந்த காலத்திலே பொங்கலுக்கு மூண்டு புட்டும் படைச்சவ. இப்படி இப்படி மூண்டு புட்டும் படைச்சவ. ஏன்னா சிவபெருமான் புட்டுக்காக மனுஷன் வந்தது. தெரியும் அந்த கதை தெரியுமா? தெரியும் தெரியும். அதுதான் அந்த அவருக்கு புட்டு விருப்பமான சாப்பாடு. அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வகையான புட்டு இருக்குது. குரக்கன் புட்டு, ஒடியல் புட்டு. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே வேறங்க
அம்மா அந்த சிவன் புட்டுக்கு மண் சுமந்த கதையை ஞாபகப்படுத்துகிறா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் படிச்சு நாங்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால சுலகில் படைக்கணும் பாருங்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புவனேஸ்வரி அம்மாவும் வெளியில் வந்துடுவா. அதுக்காண்டி இப்போயே அந்த சுலகில் படைக்கிறதுக்கு எல்லாருமே பக்தர்கள் தயாராகிட்டணும். அப்படி கொண்டு காட்டுறேன் உங்களுக்குண்ணா. இந்த பாருங்க, இங்கே கூடுதலான இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புட்டு படைச்சிருக்கணும். பார்த்தா தெரியும், இங்கே புட்டு மோதகம். சொல்கிறேன், நீ யாருன்னு தெரியாது, உன் தெரியாது, எங்கே பார்க்குறேன். சொல்லு சொல்லு நீ என்ன கேட்டது சொல்லு. இப்போ என்ன கேட்டேனே? ஏன் திடீரெண்டு வந்தீங்க லேட்டனே? நாங்கள் அப்படி தான் திடீரெண்டு எங்கேயா போவோம், முடிவெடுப்போம். என்னன்னு சொல்றது அவங்களுக்கு கதை கேட்குது. என்னன்னு சொல்றது, என்னன்னு சொல்றது, ஏன் திடீர்னு நான் வந்தீங்க எங்கள் கோயிலுக்கா? கோயிலில் சுலோக மாட்டா குடிக்கணும்னு சொல்லி வந்தேன் நாங்கள். நீ சாப்பிடு, இது பார்க்க ஆசையால. அவன் என்ன சொல்றது, தவிர அம்மாவோட வந்து துளைச்சி போட்டானா எங்கேயோ பொங்கி கொண்டிருக்கிறா மாதிரி தெரியா. அம்மா துளைச்சி போட்டியா? கண்டுபிடிப்போம், லைவ்ல ஒன்று போடுவேன். லைவ் போட்டால் தெரியுமா? இப்போ நண்பன் அம்மா துளைச்சி போட்டாராம். சுடும் கால் இந்த அம்மா இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்கடை தான் இருக்குது. பாருங்கோ, இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்கடை தான் இருக்குது. இதில் எல்லாருமே படைச்சு கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளுமே, அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது முதல் நாள் மழை பெய்யும், அதுக்கு பிறகுதான் தேர்தல் நாடாகுமே. அந்த குளிர்மை காண்டி, அதாவது பக்தர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதட் எடுப்பினம் தானே, அதுக்காண்டி. சரி, வந்துட்ட வீடியோவில். பார்க்கவே ஆசையா இருக்கடாப்பா. என்ன கொடுக்கறதுக்குடா, அது பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ள காட்சியா இருக்கும் உண்மைக்கு. அதான் சுலோக படையல்னு சொல்றது. எங்களோட வா, அவங்களோட அம்மாவை தேடுவோம். எங்களோட வா தேடுவோம். அது அப்படியா? இப்படி நான் நீட்டு இப்படி பிடிச்சேன்னு சொன்னா வேற ஒரு ஆள் நிக்கிட்டு சொல்லி பாப்பினாம், அப்போ உன்னையும் தெரியும், கண்டுபிடிக்கலான்னு. இங்கே வேற நீங்க வீடியோ பார்த்தா தெரியும், வேற துளைஞ்சிட்டாரா. நாங்கள் இப்போ அடுத்ததாக பரவாயில்ல முருகன் கோயிலுக்கு போவோமோ. டீச்சருக்கு என்ன சொல்ல போறாங்க தெரியுமா? சமைச்சோன்னு கேட்க வந்து வீடியோ எடுத்தீங்களா? அப்படியா? டீச்சரும் வீடியோ பார்க்குறோம். அழுகுறா, அழக்கூடாது. அதுதான்டா மரபடாப்பா. அது ஏன் சுலாகில படைக்கணும்னு சொன்னா அதுதான் மரபு. இப்போ சுலாகி இல்லாமல் வேறு இல்லாமல் வந்துட்டு தானே. ஓ, அதில் அதான் சுற்றி வர ஒரு 5 கோயில் இருக்குன்னு சொன்னது தானே. உங்கள் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்குது வேறங்கோ இந்த இடத்துல. எங்கே குளம் இருக்குது? ஓ, அங்கே அதில் குளம் இருக்கு அந்த பக்கம். அதான் அங்கே கிடக்கு. அங்கே ஓமடா அந்த கட்டு இருக்குடாப்பா. நான் கண்ணுக்கு தெரியாமங்க இல்லை அங்காட்டுறது. ஓ, அம்மா பருப்பை போடுறா வேறங்க. புட்டுண்ட கிளற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. புட்டு தாண்டா 3 விதமான புட்டு. அரிசிமா புட்டு, குரக்கன் புட்டு, மற்றது இது ஒடியல் புட்டு. 3 விதமான புட்டு இருக்குது. இஞ்சி உனக்கு பார்க்கறதுக்கு இங்கே தம் இங்கே ஒன்று எடுக்கல. இங்கே பார்க்க உனக்கு எப்படி இருக்குது? சாப்பாடை பார்க்க எப்படி இருக்கு? ஆசையாக தான் இருக்கு. என்ன எச்சில் ஊறுது? அப்படி ஊறக்கூடாடா. அப்பா அம்மனுக்கு படைக்கும் போது ஊறக்கூடாது, சரியோ? அங்க முடிச்சு விட்டு வந்துருக்கலாம். சுவாமி வெளியில் வாரா அவள் என்ன போம்பா இருக்கா போ. அரோகரா
இந்த வேறு அந்த இடம் எல்லாம் படைச்சு தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி வெளியில் வாரதால எல்லாருமே அவசர அவசரமாக படைச்சு கொண்டிருக்கணும். இல்லை பாருங்க இந்த இடத்துல பூ போட போயிடும். அந்த காட்சியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். புவனேஸ்வரி அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளி வீதி வந்து கொண்டிருக்கிறா. இதில் மேலே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூ போட போயிடும். அதுக்கு நல்ல ஒரு அழகான காட்சியாக இருக்கும். இப்போ அந்த கோயில் திருவிழாக்கள் வந்தோடனே ஒரு எனர்ஜி கொண்டு வருது உண்மைக்கும். நானும் அப்படியே கடையில் இருந்து அவசர அவசரமாக வந்ததில் அப்படியே ஜீன்ஸோடைய வந்துட்டேன். ஒன்றும் செய்யலாத நிலைமை. நேற்று தான் திருவண்ணாமலை ஆலயம் வந்தது. அதில் பாருங்க அம்மா வந்து கொண்டிருக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாலை போடுற நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. அரோஹரா அம்பாளுக்கு அரோஹரா, புவனேஸ்வரி அம்பாளுக்கு அரோஹரா. அரோஹரா அரோஹரா புவனேஸ்வரி அம்மனுக்கு அரோஹரா. சுதுமலை புவனேஸ்வரி அம்மனுக்கு அரோஹரா. பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தங்கனி பிள்ளையார் கோயில் தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இழுத்து முடிஞ்சுது. ரோட்டில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மோர் குடிக்கிறோம், மோர் வாங்கி குடிப்போம், மோர் சர்பத் எல்லாமே குடிக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பராள முருகத்தி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எது எடுத்தாலும் 50 ரூபாயா. कंसवागनाय कमलासनाय सावित्री गायत्री देवी समेत ब्रह्मदेव समेत कर्णवागनाय संघचक्रगदागस्वदनाय श्रीदेवी कुंभदेवी समेत श्रीमन्नारायण समेत திருவண்ண
நிதானமும் வெண்கொடியும் எல்லாவரும் அருந்தோறு நலவழிக்க சொன்னாவரும் அவையில் எல்லாம் ஒரு அழகி பாடி என்று சொல்லி அருள் பாலிக்கிற சிவ சுப்பிரமணிய பெருமானுடைய திருச்சன்னிதானம் இந்த மண்ணினுடைய பெருமைகளை மட்டுமல்ல, இந்த மண்ணிலே வாழுகிற அடிகளுடைய பெருமைகளை எல்லாம் பறைசாற்றி விடுகிற புண்ணிய திருத்தலமாக விளங்குகிறது என்றால் இத்திருத்தலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் சாதாரணமாக வார்த்தைகளிலே சொல்லிவிட முடியாது. இப்போது என்று நாங்கள் எல்லோரும் சுப்பிரமணியன் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்வதற்கு கூட இந்த சிவசுப்பிரமணியனுடைய பெருமையும் புதுமையும் தொன்மையும் மிகுந்த ஒரு தனித்துவமான சிறப்போடு பராராயம்பதி எங்களுடைய சிவசுப்பிரமணிய பெருமானுடைய திருச்சன்னிதானம் விளங்குகிறது. இந்த ஆலயத்தினுடைய தலைவிருட்சம் என்பது அன்றைக்கு கடம்பு மரம் சோலைகளாக